ஹே ஹாய், திஸ் இஸ் உமா ஃப்ரம் உமா யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹேரை வந்து எப்படி ஆயில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் செல்ஃப் கேர் சீரீஸ் எபிசோட் நம்பர் 1. ஹேரை ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி we should have take deep breath. நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட இன்டென்ஷன் நம்மளோட மைண்டை வந்து ப்ரெசன்ட் மூமெண்ட்க்கு கொண்டு வரதுக்காக தான். ஸோ நம்ம வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் ஸோ ஹேர் ஆயில் பண்ணுற ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்க்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 2 பார்ட்ஸாக 2 செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆக டிவைட் பண்ணிட்டீங்க. டீடாங்கிள் பண்ண போகிறோம், நல்லா சிக்கல் எடுக்க போகிறோம். ஸோ சிக்கல் எடுக்கிறதுக்கு மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே என் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு நல்லா சிரிக்கணும். அதுக்கப்புறம் மிட் போர்ஷன், ஸோ நல்லா சிக்கல் எடுத்தாச்சு. எடுத்துட்டு பாருங்க, 1-2 ஹேர் வந்திருக்கு எனக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ ஹேரை பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னால் நான் வந்து கேண்டில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா, அதோட அரோமா நமக்கு வரும் இல்லையா, ஸோ அது நல்லா ப்ரீத் பண்ணும்போது அப்படியே வந்து நமக்கு மூடே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோகனட் ஆயிலை வந்து நான் லைட்டாக வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். ஸ்கின்ல உள்ள போரஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்காக தான் வந்து நம்ம வார்ம் பண்ணுறோம். ஸோ நல்லா வந்து ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பாடி வந்து உங்களுக்கு டெம்பிள் மாதிரி. அதை வந்து நீங்கள் மற்றவங்க யாருமே நம்மளை வந்து ஜென்டிலாக வந்து ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். ஸோ ஜென்டிலாக ஒரு சர்க்குலர் மோஷன் கொடுத்து, ரோஸ்மெரி லீவ்ஸ் கொடுத்து அப்படியே வந்து மசாஜ் பண்ணுறோம். நான் வந்து ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில் வந்து ஹேண்ட்ஸில் எடுத்து மசாஜ் பண்ணுறதுக்கு தான், ஆயில் வைக்கிறதுக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஹேண்ட்ஸ் வச்சு தான் வந்து அப்படி ஜென்டிலாக மசாஜ் கொடுப்பாங்க. இது வந்து எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். ஸோ செல்ஃப் கேர் பண்ணும்போது நரிஷ் பண்ணுறாங்க, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அது வந்து எந்த அப்ளிகேட்டரும் கொடுக்காது, அவங்களோட ஜென்டில் ஹேண்ட்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அவங்களோட எனர்ஜி அண்ட் இன்டென்ஷன் வந்து நம்மளை வந்து மசாஜ் கொடுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் கொடுக்குறனால தான் நமக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வீக்லி ஒன்ஸாவது வந்து ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நல்லா வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பேக் போர்ஷன். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, சேஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா, முனிவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் எடுத்து மேலே வந்து ஒரு டை பண்ணி ஒரு பண்ணுவாங்க. ஸோ உச்சந்தலையில் போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம பாடியில் 7 சக்ராஸ் இருக்குன்றது சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இங்கே க்ரௌன் சக்ரா இருக்கும். ஸோ பாதத்துலேருந்து உச்சந்தலைக்கு வந்து எனர்ஜி வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ அப்படி சர்க்குலேட் ஆகிற எனர்ஜி வந்து முனிவர்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்களே, ஸோ அப்போது இந்த எனர்ஜி வந்து இங்கே ஹோல்டாக இருக்கணும், காஸ்மிக் எனர்ஜியும் இங்கே வந்து ஹோல்ட் ஆகிருக்கணும், இந்த பிரபஞ்ச சக்தி. அதுக்காக தான் வந்து ஒரு எனர்ஜி ப்ரிசர்வேட்டராக வந்து அந்த கொண்டை போட்டிருப்பாங்க. உங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரியுமான்னு தெரில, தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்து முனிவர்கள்லாம் வந்து கொண்டை போடுறாங்க. ஸோ நல்லா ஹேர் ஆயில் வச்சாச்சு, நம்மளோட க்ரௌன் சக்கராவையும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டாச்சு. சின்ன குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்களா, உச்சந்தலையில் அப்படியே எண்ணெய் வைப்பாங்க. ஸோ இங்கே எண்ணெய் வச்சோம் அப்படின்னா அப்படியே ஹீட் எல்லாமே வந்து நமக்கு போயிடும். ஸோ அதுக்காகவும் தான் வந்து ஹேர் ஆயில் பண்ணுறோம். நம்ம எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணலாம், என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வந்து எந்த ப்ராடக்டையும் வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நான் அதுதான் வந்து சொல்லியிருக்கேன்.
ஓகே, இன்னைக்கு நம்ம ஹேர் வந்து நல்லா ஆயில் பண்ணி நல்லா டை பண்ணி வச்சாச்சு. நீங்கள் 1 hour வச்சுருக்கலாம், இல்லைன்னா நைட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடலாம். ஸோ ஹேர் ஆயில் பண்ணியாச்சு. அகைன் ஒரு டீப் நிறைய எனர்ஜி ஹேர் ஆயில் பண்ணும்போது வெளியே போயிருக்கும். ஸோ அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக, ரீடைன் பண்ணுறதுக்காக அகைன் ஒரு டீப் பிரீத். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. வேற ஒரு செல்ஃப் கேர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உமா. திஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங் பாட்காஸ்ட். பாய்.